நேத்தே போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ, ஆனால் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இன்னைக்கு போஸ்ட் பண்றாங்க. எப்பயும் போலதான் காலையில எந்திரிச்சோம், நானும் எங்க அப்பாவும் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா கறி வாங்க போயிட்டோங்க. கரெக்டா நம்ம மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு. நம்ம மேட்டுப்பாளையத்துல நிறைய பேர் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல இங்க இந்த மாதிரி சின்னதா ஒரு டென்ட் மாதிரி போட்டு நம்ம பாய் ஒருத்தர் பீஃப் கறி கடை வச்சிருக்காரு. இவருக்கு நான் ப்ரமோஷன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணல, அவருடைய வேலையில கரெக்டா இருக்காரு. சேம் டைம் பொருளையும் சுத்தமா கொடுக்குறாரு. இவர் இந்த எலும்பு வேஸ்ட் ஜவ்வு இதெல்லாம் இல்லாம கொடுக்கறதுனாலதான் நாங்க எங்களுடைய தள்ளுவண்டியில குவாலிட்டியான பீஃப் சில்லி உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஓகே ஃபைன், இவர்கிட்ட நல்ல சுத்தமான கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து க்ளீன் பண்ணி மசாலாலாம் தடவி சாயங்கால நேரத்தில் கடையை போட்டோம். அப்படியே வாக்கினா உள்ள வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நான் ரிவ்யூவும் கேட்டேன். ஓகேவா, நான் சாப்பிட்டு பார்த்தீங்களாண்ணா? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்காண்ணா? ஓகேண்ணா, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வாங்கண்ணா. டேஸ்ட் நல்லா இருக்குல்லண்ணா? தேங்க்ஸ். அப்படி வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர், எப்பா இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ பார்த்து தான் இப்போ கடைக்கே வந்திருக்கேன், வீடியோவில் எல்லாமே சரியாக தான் சொல்கிறேன், ஆனால் லேண்ட்மார்க் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறியப்பா அப்படின்னாரு. ஸோ அந்த அண்ணன் சொன்னதுனால நான் தெளிவாக லேண்ட்மார்க் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் போகும்போது சிடிசியை தாண்டின உடனே இந்த எம்எம்எஸ் குளோபல் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும். இவ்வளோ தூரம்லாம் வரக்கூடாது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேர் ஹவுஸ் கார்பரேஷன் இருக்கும். அதுக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வார்ம் கலர் லைட்டு போட்ட தள்ளுவண்டியில் மண்டையில் தொப்பியோட கையில் கரண்டியோட இந்த ஊரில் நம்மளும் அழைச்சிடலாண்டாங்கிற நம்பிக்கையோட எங்க அப்பா நிப்பாரு. அதுதான் எங்க கடை. ஃப்ரீயா இருந்தா அப்படியே சாயங்கால நேரத்துல கடை பக்கம் வாங்கல, நல்லா 2 இடியாப்பத்தோட பீஃப் சில்லி சிக்கன் சில்லி சாப்பிட்டு போலாம். நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை பாக்குற நம்ம அண்ணனுக்கு ஒரு பீஃப் சில்லி போட.